அண்மை செய்தி. ஆயுதப்படை டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 20 பேர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரான டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆயுதப்படை டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 20 பேர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 20 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர் வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தற்பொழுது தேவாசிர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். அதாவது தேர்தல் வருவதை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு அரசு உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றமானது தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய அதாவது டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர் டைரக்டர் டிஜிபியாக இருக்கிறார். அதாவது ஆயுதப்படை காவல்துறையில் டிஜிபியாக இருக்கிறார். தற்போது அவருக்கு முக்கிய பொறுப்பாக டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக தற்போது அவருக்கு பணியமர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று ஐபிஎஸ் ஜெயராம் அவர் ஏடிஜிபியாக இருக்கிறார். அவர் தற்போது விஆர்என் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய அவர் தற்போது டைரக்டர் ஆஃப் சிவில் டிஃபென்ஸ் அண்ட் அடிஷனல் கமாண்டர் ஜெனரல் ஹோம் கார்ட்ஸ் அண்ட் ஏற்கனவே இவர் பணிபுரிந்த இடம்தான் தற்போது அவருக்கு அதே பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பவானீஸ்வரி அவர்கள் அதாவது அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் டிராபிக்ல இருக்கக்கூடிய அவர் ஆவடி காவல்துறை பணியாற்றக்கூடிய அவர் தற்போது ஐஜியாக தற்போது சென்னை ஹெட் குவார்டர்ஸ் அதாவது டிஜிபி அலுவலகத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாபு ஐபிஎஸ் அவர்கள் ஐஜியாக இருக்கக்கூடிய அவர் ரயில்வே வேலை பணியாற்றுகிறார். தற்போது மாடர்னைசேஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு டிஜிபி அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போன்று விஜயலட்சுமி ஐபிஎஸ் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் போலீஸ் டிஐஜி என கூறுவது அவர் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது திருச்சி காவல்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சாமிநாதன் அவர்கள் அதாவது டிஐஜி அவர்கள் தற்போது கோயம்புத்தூருக்கு டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மணிவண்ணன் டிஎஸ்பி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டியில் இருக்கக்கூடிய அவர்கள் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேஷ்முக் சேக சஞ்சய் தற்போது தற்போது ராமநாதபுரத்தில் பணியாற்றக்கூடிய அவர் தற்போது திருநெல்வேலி காவல்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயந்தி ஐபிஎஸ் டெபுட்டி டிஐஜியாக இருக்கக்கூடிய அவர் டெக்னிக்கல் சர்வீஸ் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்ற அவர்கள் தற்போது ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் தாம்பரம் கமிஷனருக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள் தற்போது டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு அதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று முக்கிய அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 அதிகாரிகள் தற்போது தமிழக காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல்வேறு மாவட்டத்திற்கு பல்வேறு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். இது போன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு எடுக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறை தான் என்பது தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.